சங்கீதம் 7 முதலாம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது தான் சங்கீதக்காரன் சொல்லுவோம். எதுக்குன்னா அவருடைய ஒரு பாடகர், நல்ல ஒரு பாடி சங்கீதத்தினால ஆண்டவர் கீர்த்தனம் பண்ணுவார். அதனால அவர் சங்கீதக்காரன்னே சொல்லலாம். இதுல என்னன்னா, இந்த தேவனாகிய கர்த்தாவே, அவர் அவருடைய பாடுகளை குறித்து, அவர் துன்பப்படுறத குறித்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு, பிரேயர் பண்றாரு. என்ன பிரேயர் பண்றாருன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே, உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். நம்ம ஒரு கஷ்டம் வந்தோடனே நம்ம சொல்லுவோம், கடவுளே நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், ஏசப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், எனக்கு இந்த கடமை தொல்லையில இருந்து விடுதலை தாங்க, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த நோயில இருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட நம்ம கேட்போம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட தான் நம்ம கேட்போம். அதே மாதிரிதான் அவரும் கேட்கிறாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு வேற போப்பே கிடையாது, வேற யாரையும் நான் நம்பல, உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அவருக்கு சத்துருக்கள் அதிகமா இருக்காங்க. அவர் ராஜாவா இருக்கிறதுனால சத்துருக்கள், எதிராளிகள், எதிர்நாட்டுக்காரர்கள், இது மாதிரி அநேக சத்துருக்கள் இருப்பாங்க. அந்த சத்துருக்களுக்கு எல்லாருக்கும் விலக்கி ரட்சிங்கன்னா காப்பாத்துங்க, என்னை மீட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றாரு. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். இப்ப சத்ருவாகிய பிசாசு, சத்ருவாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறான்ற வேத வசனத்துல நம்ம பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா, சிங்கம் போல என் ஆத்மாவே பிடித்து கொண்டு போய், சிங்கம் போல பிசாசு என்ன பண்றான்னா, மனுஷங்க மூலமா சிங்கம் மாதிரி என்னுடைய ஆத்மாவை என்ன பண்றான், பிடிச்சு கொண்டு போயிட்டு விடுவிக்கிறவனே இல்லாம ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு, அதை இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல ஜெயில வைக்கிறாங்க அப்படின்னா, அதை ஒருத்தவங்க ஜாமீன்ல எடுப்பாங்க, விடுவிப்பாங்க. ஆனா விடுவிக்கிறவங்களே இல்லாம ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவான். அப்படி இல்லாம அதை பீறாதபடிக்கு, அப்ப ஆத்துமாவே என்ன பண்ணுவான், பீறி போடும். இப்ப சிங்கம் அது கையில கிடைச்ச இறை என்ன பண்ணும், அது பீறி போடும். ஒரு மான் கிடைச்சிச்சோ ஏதோ ஒரு இறை கிடைச்ச உடனே அது என்ன பண்ணா, பீறி போகணும். அதே மாதிரி என்னுடைய ஆத்துமா சிங்கம் போல இருக்க பிசாசு கிட்ட போயிட்டு என்னுடைய ஆத்துமாவை அவன் பீறி போடாம என்ன பண்ணும், தப்புவியும். என்ன தப்பு